பல வருஷமா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. நீங்க என்ன கேட்டாலும் அது நிச்சயமா அவர் நடத்தி வைப்பாரு. தயவு செய்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிச்சயமா நடக்கும். பொண்ணுக்காக ஒன்று வேண்டியிருந்தேன், அது நடந்திருக்கு. என் பிள்ளைக்காக ஒன்று வேண்டியிருக்கேன், அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கும் கட்டாயமா. இந்த உணர்ந்த தருணம்னு ஒன்று இருக்கும்ல. இந்த திருக்கல்யாணம் எப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாத்துறணும்னு சொல்லிட்டு முதல்ல உளுந்தடிச்சு ஓடி வந்து வரிசையில உட்காந்துட்டோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில் வந்துட்டு கண்டினியூ வந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த முறை கல்யாணம் நடந்தது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தது. மாற்று மாலைன்னு சொல்லக்கூடிய இந்த மாற்று மாலை என்றால் கணவன் மனைவி மட்டும்தான் மாலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்று மாலை என்பது மனதை மாற்றிக்கொள்வது என்று அர்த்தம். அதனால் முருகர் வள்ளி தெய்வானைக்கு இந்த மாற்று மாலை நிகழ்ச்சியானது மாலை மாற்றினால் நிகழ்ச்சி நடைபெற்றது. எனது ஊர் திண்டுக்கல் மாவட்டம். இங்கே வந்து 13 வயசில் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். சிறு வயதிலேருந்து முருகன் கோயில் கட்டணும், முருகன் கோயில் எண்ணம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. 1997 மெட்ராஸுக்கு வந்து 2004 இந்த கோயில் கட்ட ஆரம்பித்தோம். 2004 கோயில் கட்டி இதுவரையிலையும் 22 ஆண்டுகள் ஆகுது. வருடம் தைப்பூசம், பங்குனி உத்திரம் எல்லாமே விசேஷம் நடக்கும். இந்த விசேஷம் பங்குனி உத்திரமானது ரொம்ப விசேஷமாக திருக்கல்யாண வைபவம் நடத்துகிறோம். ரெண்டாவது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சுபட்சமாக குழந்தை பிறகுது, கல்யாணம் நடக்குது, எல்லோரும் சுபட்சம் வாழ்கிறாங்க. இந்த வருஷம் மிக சிறப்பாக 2021 விட 2022 மிக சிறப்பாக மக்கள்லாம் ஒத்துழைப்பு நிறையா கொடுத்துருக்காங்க, நிறைய நன்கொடை கொடுத்துருக்காங்க. அன்னதானம் சிறப்பாக பண்ணோம். அதே மாதிரி திருக்கல்யாணமும் சிறப்பாக நடக்குது. எல்லோருக்கும் தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து முருகப்பணம் காத்து கொடுக்குறார். ரெண்டாவது, குழந்தை வரம் கேட்டவங்க குழந்தை வரமாக கொடுக்குறார். வீட்டில் குழந்தையாகவும் இருக்கிறார், தாயாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். ஆகவே உங்கள் வரமக்கள் அனைவரும் நலவாய் வாழணும், நன்றாய் வாழணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும் என கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். பேர் ஐஸ்வர்யா, ஜே நகர்லேருந்து வரேன். இந்த கோயில் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் நான் ஒரு 4 வருஷமாக தான் வந்துட்டுருக்கேன். அப்போல்லாம் முருகர் அந்த அளவுக்கு எனக்கு இது இல்லை. இப்போது எப்பயுமே முருகர், அதனால எப்பயுமே செவ்வாய்க்கிழமை வந்துடுவேன். இங்கே வேண்டி நீங்கள் எது கேட்டாலும் அது நடக்கும், அது உண்மை. அதனால தான் இவ்வளோ கூட்டமும் இங்கே வந்திருக்குது. பல வருஷமாக இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் அது நிச்சயமாக அவர் நடத்தி வைப்பார். தயவு செய்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். இப்ப இவ்வளவு வருஷமா எனக்கு முருகன் நம்பிக்கை இல்லை, 4 வருஷமா வரான்னு சொல்லி, எதன் அடிப்படையில் இந்த 4 வருஷம் வர ஆரம்பிச்சு? எது அடிப்படையிலன்னு தெரியல. எது அடிப்படைன்னு தெரியல. ஒரு டைம் நான் ஏதோ வேண்டிக்கிட்டது அது அப்படியே அடுத்த நாளே நடந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வணங்க ஆரம்பிச்சு அது அப்படியே இப்போ முருகர் பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு வர்றது, எல்லா கோயிலுக்கும் போக ட்ரை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்க போக முடியலனாலும் இங்க வந்துருவோம். நாங்க எது கேட்டாலும் நிச்சயம் நடக்கும். இந்த திருக்கல்யாணம் எப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாத்துறணும்னு சொல்லிட்டு முதல்ல உளுந்தடிச்சு ஓடி வந்து வரிசையில உட்காந்துட்டோம். என்ன சொல்றது, தாலி கட்டுறப்பெல்லாம் கண் கலங்கி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் நான் வாங்கி கொடுத்த வளையெல்லாம் உள்ள அம்மனுக்கு சாத்தி இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பண்ணணும்னு ஆசை. என்னால என்ன முடியுமோ இப்ப பண்ணியிருக்கேன். அடுத்த தடவை இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. இந்த முருகன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்? ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீங்க என்ன கேட்டாலும் நிச்சயமா நடக்கும். எப்ப கேட்டாலும் அது நடக்கும். வந்து வாரம் அந்த வெத்தலை விளக்கு தீபம் போடுங்க, நிச்சயமா அது நடக்கும். 2007 இங்கே இருக்கிற பக்கத்தில் இப்போ இந்த தெருவுக்கே வந்துட்டேன். இந்த கோவிலுக்கு விசேஷத்துக்கு நான் வருவேன் வருஷம். ஆனால் இந்த கோவிலுக்கு வரவங்க அமைதியாக பார்த்து விட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு மொழி எழுதிட்டு போகும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். சக்தி வாழ்ந்தவர் தான் அவரு, 100% சக்தி வாழ்ந்தவர். ஆனால் அவர் இல்லாமல் நம்ம இல்லை.
புரியுதா? அதனால நம்ம நன்மை செஞ்சுட்டா அவரு நம்மளுக்கு எல்லாமே அருள் கொடுப்பாரு. ஆனா அவர் நம்பினா நம்ம நடக்கும். எனக்கு 2-3 விஷயம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. பண விஷயமா ஒண்ணு நடந்திருக்குது. சொத்து விஷயமா போய்கின்னு இருக்கிறோம். அது நடந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. முடிய போகுது. இவர் நினைச்சா எல்லாமே நடக்கும். இது சாவித்திரி. பரமேஸ்வரி என் பேரு. இந்த கோயிலுக்கு வந்து 13 வருஷமா நாங்க வரோம். என் பிள்ளைங்களோட பிறந்த நாளுக்கு கூட நான் இங்க வந்து தான் அர்ச்சனை பண்ணுவேன். என் பொண்ணு நீங்க காலேஜ் முடிச்சிருக்கா. அவளும் ஒரு முருகர் பக்தர் தான். இந்த முருகர் வந்து எப்பவுமே பார்த்தாக்கா சிரிச்ச முகமா தான் இருப்பார். அலங்காரம் பண்ணாலும் பண்ணலனாலுமே அவரோட முகமே சிரிச்ச முகமா தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தா நல்லது நடக்கும். கல்யாணம் பண்ணியிருக்காங்க, திருக்கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அன்னதானம் போடுறாங்க. மொழி பணம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்காங்க. என் பொண்ணு ஒரு முருக பக்தர், நானும் ஒரு முருக பக்தர் தான். அவரோட இதுவுக்கு அளவு கிடையாது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை பார்த்தாலே மன நிம்மதி கிடைக்கும். கல்யாண கோலத்துல பார்க்கும்போது ஆமா, கல்யாண கோலத்துல பார்த்தா இன்னும் மன அமைதி கிடைக்கும். என்ன விஷயங்கள் உங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்குன்னா என்ன சொல்லுங்க? நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மன அமைதி நிறைய கிடைச்சிருக்கு. எவ்வளவு சக்தி வாய்ந்தது? எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவருக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்கு. நினைச்சது நடக்கும். நடத்தி கொடுத்துருக்காரு. இங்க வந்தா இங்க ஒரு சில கோயில்கள்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணா சக்சஸ் ஆகும். இங்க வந்து என்ன விஷயங்கள் பண்ணா சக்சஸ் ஆகும்? என் பொண்ணுக்காக ஒன்று வேண்டியிருந்தேன், அது நடந்திருக்கு. என் பிள்ளைக்காக ஒன்று வேண்டியிருக்கேன், அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கும் கட்டாயமா. இந்த முருகனை உணர்ந்த தருணம்னு ஒன்று இருக்கும்ல. நான் இவ்வளவு நாள் இந்த கோயிலுக்கு வரேன். என் பேர் வந்து சங்கருங்க. நான் வந்து இந்த ஏரியாவுக்கு 2007 வந்தேன். சரிங்களா? அப்போ இந்த கோயில் வந்து சின்னதாக இருந்தது, ரொம்ப சின்னதாக இருந்தது. அப்போது வந்து நான் அப்போ தான் வீடு கட்டி இந்த ஏரியாவுக்கு வந்திருந்தேன். கோயில் வந்து சாமி கும்பிட்டேன். நான் நினச்சி தான் நடந்தது கரெக்டாக. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு கண்டினியூ வந்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த முறை கல்யாணம் நடந்தது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தது. இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும். நான் உண்மையான விஷயத்த சொல்கிறேன். ஐயா கருப்பையா சாமி இருக்கார். அவர் வந்து உண்மையாக எல்லாமே கரெக்டாக பண்ணுறாரு. கோயில் வந்து சிறப்பான கோயில், பக்தி சக்தி வாய்ந்த கோயில். இதனால் வந்து அனைவரும் வந்து சாமி கும்பிட்டு சாமி அருள் பெறுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த கோயில் எந்த அளவுக்கு, இந்த முருகன் எந்த அளவுக்கு உங்களுக்கு செஞ்சிருக்கு? நல்லா வச்சிருக்காரு. நிறையா இருக்குது சொல்லலாம், நிறையா சொல்லலாம். ஒன்று சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து வீடு கட்டலான்னு வந்தேன். இந்த ஏரியாவில் இடம் வாங்கி வீடு கட்டி ஃபஸ்ட்டு குடியேறினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இடத்துல 3 மாடி வீடு கட்டியிருக்கேன். எல்லாம் முருகன் தான். இப்போ நான் போன வாரம் தான் பால் காய்ச்சினேன். சரிங்களா? இன்னும் 2 இடம் வாங்கியிருக்கிறேன். வேலையும் நல்லபடியாக நடக்குது. எனக்கு எந்த குறையும் கிடையாது. முருகன் அருள் கண்டிப்பாக இருக்கிறாங்க. முருகன் அருள் புரியுறாங்க. 6 படையில் இதுவும் ஒரு படை வீடுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். என் பெயர் சத்யா. நாங்கள் குமரன் நகரில் இருக்கிறோம். நான் ஒரு 10 வருஷமாக இருக்கிறேன். இந்த கோயிலுக்கு 10 வருஷமாக வந்து போயிட்டு தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு பாப்பா, செகண்டு பையன் வேணும்னு வேண்டிக்கினேன். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். எந்த பிரார்த்தனை வேண்டிக்கினாலும் அது கண்டிப்பாக நடக்கும். எங்கே இருக்கிற நீங்களும் வந்து அவர் அருளை பெற்று போங்க. திருக்கல்யாணம் எப்படி இருந்துச்சு? கல்யாணம் முருகருக்கு வந்து சிறப்பாக நடந்தது. நாங்கள் பெரிய பெரிய கோயிலில் கூட இதை நேரில் பார்க்க முடியாது. ஆனால் இவ்வளோ கூட்டமும் அழகாக கிட்ட நின்று முருகர் திருக்கல்யாணத்தை நல்லா ரசித்தாங்க. வேண்டத நடத்தி வைக்கிறாரு. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு எது வேண்டி கேட்டுக்கிறோமோ அது நடக்குது. எனக்கு என் பையன் பிறந்தான். அவரு சங்கிலி முருகன் பேரு கூப்பிடுறேன், பையனா கொடுங்க, 2வது குழந்தைய எனக்காண்டி பையன் இருக்கணும் முருகா அப்படின்னு வேண்டிக்கினேன். என் பையன் பிறந்தான் கண்டிப்பா. அப்புறம் பால் குடம் எடுக்கிறதா வேண்டி இருக்கிறேன். பொங்க வச்சு பிரார்த்தனை செய்தா வேண்டிக்கிறேன். நிறைய பேர் பால் குடம் எடுத்தோம். வேண்டுற வேண்டுதல் எல்லாம் நடக்குது. வணக்கம். என் பேர் துர்காதேவி.
நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து நான் 9 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக கழிச்சு பாப்பா நின்னுது. ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இருக்கான் 9 வயசுல. ரெண்டாவது வந்து பாப்பா பிறந்தா, இப்பதான் பிறந்தா, 3 மாசம் தான் ஆகுது பாப்பாவுக்கு. நான் 11 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். எல்லாருடைய ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த கோயில்ல. நல்லா நல்லா இருக்கு. முருகர் அருளால நாங்க நல்லா இருக்கோம். இந்த திருக்கல்யாணம் எப்படி இருந்துச்சு? செமையா இருந்தது. பார்க்கவே ரொம்ப இது என்ன சொல்றது, சொல்லவே முடியாம ஒரு அளவா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த திருக்கல்யாணம். நாங்க வருஷம் வருஷம் கலந்துக்கிறது தான். இதுல நாங்க எல்லாத்துலயும் நாங்க கலந்துக்கிறது தான் இந்த பிள்ளையார் முருகருக்காக. சொல்ல அளவே இல்ல, சத்து வேணும்னு சொல்ல முடியாது, அளவே இல்ல முருகருக்கு இது பண்றது. வேல் முருகனுக்கு அரோகரா. நாங்க சென்னீர்குப்பத்தில் தான் இருக்கோம், குமரன் நகர்ல இருக்கோம். நாங்க முருகர் அருளால நல்லா இருக்கோம். முருகர் எங்களை நல்லா வச்சிருக்காரு. திருக்கல்யாணம் நல்லபடியா பார்த்தோம். நாங்க ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நாளா இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? நாங்க வந்துருந்தாப்பா இருப்போம். நாங்க இங்க தானே இருக்கோம். நாங்க பிரதோஷம் எல்லாத்துக்குமே வருவோம் சாமி பார்க்கறதுக்கு. வந்துருந்தா இருக்கோம். எவ்வளவு சக்தி வாய்ந்த முருகர்? நல்ல சக்தி வாய்ந்த முருகர் தான். உங்களுக்கு என்ன நடந்திருக்கு இந்த கோயிலுக்கு வந்தது? நாங்க அந்த அளவுக்கு வந்து இது பண்ணல. ஆனா நாங்க சாமி மேல நம்பிக்கை வச்சு நாங்க வரோம். எங்களுக்கு நல்லது நடக்குது, அவ்வளவுதான். இன்னைக்கு திருக்கல்யாணம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த பக்த கோடிகளே, நமது பூந்தமல்லி வட்டம் சென்னீர்குப்பம் மேற்கு வெற்றிலை தோற்றத்தில் அமைந்திருக்கும் வள்ளி தெய்வானை சமேத தென்பழனி கல்யாண முருகர் என்பது நமது ஆலயத்தின் பெயர். நமது ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக நம்ம ஆலயம் பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் பங்குனி உத்திர திருவிழானது சிறப்பாக 3 நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று முருகப்பெருமானுக்கு 108 பால்குட அபிஷேகங்களானது சிறப்பாக முறையில் நம் ஆலயத்தில் நடைபெற்றது. இன்று பங்குனி உத்திரம். அதாவது பங்குனி உத்திரம் என்ன சிறப்பு என்றால், மாதத்தில் 12வது மாதம் பங்குனி, நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் உத்திரம். இந்த பங்குனியும் உத்திரம் சேர்ந்த இந்த பங்குனி உத்திரம் திருநாளானது சிறப்பான முறையில் பங்குனி உத்திரம் திருநாளாக உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. நமது ஆலயத்திலும் சிறப்பான முறையில் இந்த திருக்கல்யாண வைபவமானது சிறப்பாக வள்ளி தெய்வானை சமேத தென்பழனி ஆண்டவருக்கு சிறப்பாக திருக்கல்யாணமானது நமது ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது ஆலயத்தின் சிறப்பு என்றால் பூந்தமல்லி என்று நமது ஆலயத்தில் பூந்தமல்லி மாவட்டம் என்று சொல்வார்கள். பூந்தமல்லி என்றால் பூவிருந்த வள்ளி தாயார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெருமாள் ஆலயம். பூவிருந்த வள்ளி தாயார் என்று சொல்லக்கூடிய நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த பூந்தமல்லி இந்த வட்டத்தில் சென்னீர்குப்பம் என்ற இந்த கிராமத்தில் வெற்றிலை தோட்டம் என்று சொல்வார்கள். வெற்றிலை என்றால் நம்ம ஆலை காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி நமது இந்த ஆலயத்தில் அருகில் வெற்றிலை தோட்டமாக, வெற்றிலை விளையக்கூடிய தோட்டமாக இந்த ஆலயம் இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக இந்த வெற்றிலைகளாக மாற்றி இன்று ஊராக வந்து சென்னீர்குப்பம் செல்வ கணபதி நகர் என்று சொல்லக்கூடிய வள்ளி தெய்வானை சமேத தென்பழனி ஆண்டவர் ஆலயம் கல்யாண முருகராக இந்த ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, முருகர் ஆலயமாக தென்பழனி கல்யாண முருகர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், சுக்குக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை, வைத்தியம் இல்லை, முருகனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள். அதே போல சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, முருகருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள். அதே போல் நம்ம முருகர் பகவான் நல்ல அருளோடும் இந்த நம்ம ஆலயத்தில் வருவவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாண முருகர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாநகரத்தில் பல நகரிலிருந்து நம்ம ஆலயத்தில் வராங்க. நம்ம ஆலயத்தில் வந்து முருகனை வேண்டி மனம் புகழ்ந்து வேண்டுபவர்களுக்கு எல்லா வேலையும் முருகப்பெருமான் ஆறி வழங்குகிறார். நம்ம ஆலயத்தில் கல்யாணம் ஆன பெண்கள், நிறைய பெண்களுக்கு இந்த ஆலயத்தில் வந்து ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் நடந்து வைகுடம் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் நம்ம ஆலயத்தில் வந்து முருகனை வழிபடும் போது புத்திரம் கிடைத்திருக்கிறது. இன்னும் சக்தி வாய்ந்த ஆலயமாக நமது ஆலயம் இருந்து கொண்டிருக்கிறது. மாதந்தோறும் இந்த கிருத்திகை மற்றும் சஷ்டி ஆலயத்தில் நம்ம ஆலயத்தில் இந்த பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. கல்யாணம் அப்படின்றது நம்ம ஆலயங்களில் தெய்வீக கல்யாணம் சொல்வார்கள். சிவன் பார்வதிக்கு கைலாயத்தில் திருமணம் நடக்கும். அதே போல நமது பெருமாளுக்கு வைகுண்ட கல்யாணம் நடக்கும். முருகப்பெருமானுக்கு இந்த கந்தக்கோட்டம் இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமானுக்கு 6 படைகள் எப்படி முதல் படையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், 2வது படையாக இருக்கிற திருச்செந்தூர், 3வது படையாக இருக்கிற பழனி, 4வது படையாக இருக்கிற திருத்தணிகை, 5ஆம் படையாக இருக்கக்கூடிய சுவாமிமலை, 6வது படையாக இருக்கக்கூடிய பழனிச்சோலை சொல்லக்கூடிய 6 படைகள் முருகர் வீற்றிருக்கிறார். இந்த 6 படையின் சக்தி ரூபமாக நமது இந்த தென்பழனி ஆலயமானது தோன்றியிருக்கிறது. பல பக்தர்கள், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நம்ம ஆலயத்தில் வந்து வழிபட்டு முறையிருப்பார்கள். இந்த பங்குனி உத்திரம் திருநாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றிருக்கிறது. திருக்கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா, கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் முன்னோர் சொல்வார்கள். அந்த கல்யாணத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, தெய்வ கல்யாணத்தில் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம்,
மணமக்களை வாழ்த்துவோம். ஆனால் தெய்வ கல்யாணத்து சிறப்பு என்னன்னா, முருகரே வள்ளி தேவனை திருமணம் பண்ணி கொண்டு 2 மனையோடு நம்ம ஆசிரியம் பண்றார். இந்த கல்யாணத்தை நம்ம கண்டு கழிக்கும் போது நம்ம வாழ்வில் கல்யாண ஆண்கள் பெண்கள்லாம் திருமண வைபவம் கைகூடும். அதே போல புத்திரபாக்கியம் கிடைக்கும். அந்த கல்யாணத்தில் பல்வேறு விதமான சாங்கியங்கள் வந்து சடங்குகள் நம்ம கல்யாணத்தில் பண்றோம். நம்ம ஆலயத்தில் பொறுத்த வரைக்கும் வரிசையாக முதலாக யக்னோபயம் சொல்லக்கூடிய இந்த பூனல் மாலத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்தபடி கங்கணம் கட்டுதல் சொல்லக்கூடிய காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நம்ம ஆலயத்தில் நம்ம முருகபுரம் செய்தோம். அடுத்தபடியாக மாற்று மாலை என்று சொல்லக்கூடிய இந்த மாற்று மாலை என்றால் கணவன் மனைவி மட்டும்தான் மாலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்று மாலை என்பது மனதை மாற்றிக்கொள்வது என்று அர்த்தம். அதனால முருகர் வள்ளி தேவானைக்கு இந்த மாற்று மாலை நிகழ்ச்சியானது மாலை மாற்றினால் நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்தபடியாக காசி யாத்திரை என்று சொல்லக்கூடிய முருகர் காசி கோவித்து காசி யாத்திரை நிகழ்ச்சி அதுவும் நம்ம ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. அடுத்தபடியாக முருகபெருமானுக்கு திருக்கல்யாணம் என்றது. இந்த கல்யாணத்தை பார்த்த பக்தர் அனைவரும் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சிவமாக இருக்க வேண்டும், முருகர் அருள் கிடைக்க வேண்டும், எல்லோரும் நோயற்றவாறு கிடைக்க செல்லும் சொல்லக்கூடிய நோய்கள் இல்லாமல் சந்தோஷமா ஆளுவதற்கு எல்லாம் அல்ல நமது வள்ளி தேவன சமேத தென்பழனி கிளம்புற அருளை பெறுமாறு கற்றுக்கொள்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா.